பல கட்சிகள் மாறி வந்தவர் என்று இபிஎஸ் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அதிமுகவுக்கு இபிஎஸ் முதலில் விசுவாசமாக உள்ளாரா என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தவர் பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு. முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும். தமிழ்நாடு எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் காலமானார். 56 வயதான பீலா வெங்கடேசன் 1969ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் IPS அதிகாரி வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் பெற்ற பீலா வெங்கடேசன் 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார். 56 வயதான பீலா வெங்கடேசனின் மறைவிற்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலம் பாட்னாவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் கார்கே தலைமையில் நடைபெற்றது. அதில் கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் வாக்கு திருட்டு புகாரை முன்வைத்து பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தொலைநோக்கு திட்டத்தின்படி 10 முக்கிய அறிவிப்புகளை ராகுல் காந்தி வெளியிட்டார். அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான தற்போதைய 20% இடஒதுக்கீடு 30% உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த வீடு இல்லாத BC, OBC, பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நகரங்களில் 3 சென்ட் நிலமும் கிராமங்களில் 5 சென்ட் நிலமும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவினருக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பயில இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பு மிகுந்த சாலை ஒன்று கண்மூடி திறப்பதற்குள் மண்ணுக்குள் புதைந்த காட்சி காண்போரை பதபதைக்க வைத்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் வஜிரா மருத்துவமனைக்கு முன்பாக சாலையின் அடியில் பூமியிலிருந்து கழிவுநீர் பீச்சி அடித்தது. அடுத்த சில நிமிடங்களில் மின்கம்பம் உள்ளே இழுக்கப்பட்டு அந்த சாலையை அப்படியே பெயர்ந்து மண்ணுக்குள் புதைந்தது. இதில் கார்கள், மருத்துவமனை கட்டடத்தின் முன்பகுதிகள் உள்ளிட்டவை பள்ளத்திற்குள் இழுக்கப்பட்டன. இதில் நல்வாய்ப்பாக ஒரே ஒரு கார் மட்டும் பள்ளத்தில் விழாமல் நூலிழையில் தப்பியது. சாலைக்கு அடியிலிருந்து அதிகப்படியான அழுத்தத்தால் கழிவுநீர் குழாய் வெடித்து இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சாலையில் சுமார் 50 அடி ஆழமும் 900 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு ஏற்பட்ட இந்த பள்ளத்தில் உள்வாங்கிய வாகனங்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா முதல் அடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக திகழும் இந்தியா சூப்பர் 4 சுற்றி நேற்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. வான வேடிக்கை நிகழ்த்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து மிரட்டினார். சுப்மன் கில் 29 ரன்களும், ஹார்திக் பாண்டியா 38 ரன்களும் சேர்த்து அணிக்கு உதவினர். பின்னர் விளையாடிய வங்கதேசம் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததுடன் ரன் சேர்க்கவும் திணறியது. இதனால் 19.3 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆன அந்த அணி 127 ரன்களை மட்டுமே எடுத்ததால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வாகை சூடியது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும், பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதல் அடியாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 2 போட்டிகளிலும் தோற்ற இலங்கை அணி
தொடரில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெல்லும் அணியுடன் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாடும்.